ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ப்ராது ஒன்று உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் தீர்ப்பு சொல்லணும். என்ன ப்ராதுனா, தங்கச்சிக்கு செலவுக்கு காசு வேணும். அதாவது கடையை பெரிய கடையாக பண்ணுறாங்க, அதுக்கு பணம் வேணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தன் அண்ணங்கிட்ட சொல்லி எனக்கு உங்களோட பத்திரத்தை, நில பத்திரத்தை கொடுங்க, நான் அதை அடகு வச்சு பணம் பண்ணி அதை நான் என்னோட பிஸ்னஸில் போட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட சொல்கிறாப்புல தங்கச்சி. அந்த அண்ணன் பொண்டாட்டிக்கிட்ட இந்த மாதிரி என் தங்கச்சி கேட்குறா, பத்திரத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த பத்திரம் அந்த பொண்டாட்டி சம்பாரிச்சது, அது கணவன் மேலே எழுதி வச்ச நிலம். கணவன் கேட்குறாப்புல அந்த பத்திரத்தை கொடு, என் தங்கச்சி கேட்குறாப்புல அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கு பொண்டாட்டி என்ன சொல்கிறாப்புல, எதா இருந்தாலும் வேணும்னா வீட்டுக்கு கேட்க சொல்லுங்க. ஏன்னா 2 பேருக்குமே உரிமை இருக்குது, கணவனுக்கும் மனைவிக்கும் உரிமை நம்ம 2 பேருக்குமே இருக்குது. கேட்க சொல்லுங்க நம்ம நாத்தனாரை. அப்புறம் அந்த பத்திரத்தை வாங்கி திரும்ப எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்ன பொண்டாட்டிக்கிட்ட அந்த கணவன் என்ன சொல்கிறானா, நீ அப்படிப்பட்ட பெரியாளா, என் தங்கச்சி உங்ககிட்ட கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை நடந்தது. இதுக்கு நீங்கள் தீர்ப்பு யார் ரைட்டு சொல்கிறது, யார் தப்பு. இப்போ மனைவி வீட்டுக்கு நாத்தனாரை கேட்க சொல்லியிருக்காப்புல, கணவன் அப்படி என் தங்கச்சி உங்ககிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு கணவன் சொல்கிறாரு. யார் சொல்கிறது கரெக்டு, யார் சொல்கிறது தப்பு, இதுக்கு நீங்கள் தீர்ப்பு சொல்லணும். கண்டிப்பாக இதுக்கு தீர்ப்பு சொல்லுங்கள், மெசேஜ் மூலமாக தீர்ப்பு சொல்லுங்கள். தேங்க்யூ. கமெண்ட்லேயும் சொல்லுங்கள்.